சாதத்தை வாங்கி மண்ணில் போடக்கூடாது. நடுவில் எரியுது பார்த்தீங்களா, அங்கே வச்சு நமோஹாரிசிகோத்திரநாம் பிதுகோ நடராஜரட்யாதாசம் தித்யரோபம் வாங்கி நடராஜரட்யாதாசம் தித்யரோபம் சாதம் எடுத்து பொண்ணு தானே நீங்கள் கொடுங்க, அவர் கையில் கொடுங்க. நடராஜரட்யாதாசம் உருட்டாமல் கொடுங்க. திருப்பித்ராய ஸ்வாகா. அந்த நடுவில் எரியுது பாருங்க, அதில் வச்சிங்களா ஒரு குச்சி வைங்க, குச்சி வைங்க சாதத்துக்கு நல்லா கணக்கு குச்சா வைங்க வச்சிங்களா. நெய் விடுங்க 3 சொட்டு சாத்தம் மேலே. பிதிர்பித்ராய ஸ்வாகா, பிதிர்பித்ராய ஸ்வாகா, பிதிர்பித்ராய ஸ்வாகா கொடுத்தீங்களா. கையெழுத்து கும்பிடுங்க, அப்பா பிரார்த்தனை பண்ணிங்க. யஜமான சாயாம் யஜமான சிவபத்ரானாம் ஜமு மகாரிஷி பத்ரானாம். அடுத்து கொடுங்க பிதாமகி. உங்கள் தாத்தா பேர் என்ன? பெருசாமி ரெட்டி. எரிகிற இடத்துல நடுவில் ஒரு குச்சி வைங்க. பெருசாமி ரெட்டி அதாசம் தித்யரோபம் பிதாமகாய ஸ்வாகா, பிதாமகாய ஸ்வாகா, பிதாமகாய. நெய் விடுங்க சாத்து மேலே 3 சொட்டு. பிதாமகாய ஸ்வாகா, பிதாமகாய ஸ்வாகா, பிதாமகாய ஸ்வாகா. கையெழுத்து கும்பிடுங்க. யஜமான சாயாம் யஜமான சர்வத்ரானாம் ஜமு மகாரிஷி கோத்திரானாம் கவிதா மகான். அவருக்கு அப்பா பேரு முன்சாமி ரெட்டி அதாசம் தித்யரோபம். சொல்லு, அது சொல்லிடணும். கவிதா மகாய ஸ்வாகா 3 சொட்டு. சாதம் கீழே போயிடுது, பொறுமையாக வைங்க சார். எதிர இடத்துல குடும்பமான சாதம் மண்ணில் போயிட்டு பாரு சாதம். முன்சாமி ரெட்டி அதாசம் குச்சி வைங்க. கவிதா மகாய ஸ்வாகா 3 சொட்டு. கவிதா மகாய ஸ்வாகா, கவிதா மகாய ஸ்வாகா, கவிதா மகாய ஸ்வாகா. ஜமு மகாரிஷி கோத்திரானாம். இவருக்கு தம்பியா? கனிஷ்ட பிதுகா. ஜமினி வாங்கிக்கப்பா. கனிஷ்ட பிதுகா ஜமினி ரெட்டி அதாசம் தித்யரோபம். நெய் விடுமா ஒரு குச்சி வச்சு. வேற யாரும் போயிட்டாங்க? அவ்வளோதானே. ஜமினி ரெட்டி அதாசம் தித்யரோபம். கனிஷ்ட பித்ராய ஸ்வாகா, கனிஷ்ட பித்ராய ஸ்வாகா, கனிஷ்ட பித்ராய ஸ்வாகா. அப்படியே சரியா உட்காருங்க. உட்காந்துங்க. அது மேலே கொஞ்சம் குச்சி வச்சு நெய் விட்டு ஹோமம் பண்ணுங்க. இந்த பாருங்கம்மா, சாதம் 3 1 1 4 1 5 பிண்டம், 5 1 6 பிண்டம். பால், தயிர், வெல்லம், நெய், தேன், வாழைப்பழம் எல்லாம் கலந்து 3 3. அவங்க தம்பி 1 4, உபரி பிண்டம் 1 5, ராத்திரி பிண்டம் 1 6. 6 பிண்டம் பண்ணணும். நெய் விட்டு ஹோமம் பண்ணுங்க. அந்த தண்ணிங்க பித்ராய ஸ்வாகா வரவரான்னு போயிட்டு பித்ராய ஸ்வாகா, பிதாமகாய ஸ்வாகா, பிதா. நெய் விடுங்க. இந்த பழக்கம் தள்ளிங்க. பிதாமகாய ஸ்வாகா, பிதாமகாய ஸ்வாகா, பிதாமகாய ஸ்வாகா, கவிதாமகாய ஸ்வாகா, கவிதாமகாய ஸ்வாகா, கவிதாமகாய ஸ்வாகா. கனிஷ்ட பித்ராய ஸ்வாகா, கனிஷ்ட பித்ராய ஸ்வாகா, கனிஷ்ட பித்ராய ஸ்வாகா. பண்ணிட்டீங்களா? இதாங்க அப்படியே நெய் ஃபுல்லாக எடுத்துருந்தோம் கொஞ்சம் இலையில. இந்த வெள்ளத்தை கொடுங்க. பாருங்க, அந்த இலையில வெள்ளத்தை வச்சு அப்பாவை பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? வெள்ளத்தை கையில் பிடிச்சிக்கணும். நெய்யை ஓமத்தில் விடணும். அப்புறமா வெள்ளத்தை விடணும். இந்த ஓரமாக ஒரு கை அங்கே சூடு இந்த கை அந்த இலையில இதை வச்சுங்க. வச்சுங்க. வச்சுக்கிட்டு மடிச்ச மாதிரி பிடிச்சிங்க. பிடிச்சிங்களா? நெய் விடுங்க. அந்த மூலையில நடுவில் நெய்யை ஊற்றிட்டீங்களா? இதில் இருக்கா நெய்ய? நெய் தாராளமாக ஊற்றி. வெள்ளத்தை பிடிச்சிட்டு இந்த மூலையில விடுங்க. அங்கே விட்டா கை சுடுறோம். அப்படியே விடுங்க, அப்படியே விடுங்க. இப்போ வெள்ளத்தை விட்டுருங்க. விட்டுட்டீங்களா? அப்படியே விட்டுருங்க. நெய் பாத்திரத்தில் அந்த இலையை வச்சுருங்க. இலையை வச்சுட்டீங்களா? மோசத்தை கைட்டுங்க. மோசத்தை கைட்டுங்க. கைட்டீங்களா? அந்த தீர்த்த பாத்திரத்தில் போடுங்க. போட்டிங்களா? பூனால வலது பக்கம் மாற்றுங்க. மாற்றிட்டு போய் காலை ரெம்பிட்டு சூரியனை பார்த்து விட்டு கையை கும்பிட்டு அவங்க தவசம் பண்ணி இடது பக்கம் இருந்து வலது பக்கம் மாற்றுங்க. இடது பக்கம் எல்லாம் வலது பக்கம் மாற்றுங்க. மாற்றிட்டாரு மறுபடியும் போயிட்டு காலை ரெம்பிட்டு சூரியனை பார்த்து விட்டு கையை கும்பிட்டு அம்மா எடுத்துட்டு போய்
போய் அடுப்பு இருந்தா அடுப்புல கொட்டணும். அடுப்பு இருக்கா? அடுப்புல கொட்டி காக்காய்க்கு சாதம் அடுப்புல தான் பண்ணணும். சரிதா? கேஸ்ல தான் பண்ணணும். அடுப்புல தான் பண்ணணும். எடுத்துட்டு போய் அடுப்புல கொட்டணும். அன்னைக்கு பெரியவங்க எதுல பண்ணாங்களோ அதுதான் பண்ணணும். அது இருக்குல்ல ஒத்தடுப்புல கொட்டிடுங்க. அது ஈஸியா ஒத்தடுப்புல கொட்டிடுங்க. அந்த அடுப்புல ஒத்தடுப்பு அதுதான் அப்படியே வச்சுலாம். அப்படியே ஸ்ட்ரைட் போயிடலாம். அந்த கையில ரெண்டு தூள் போடாம ஒரு தூள் கொடுத்தே பிடிக்கிறது. இந்த குச்செல்லாம் எடுத்து வச்சுக்கோமா. அதே மாதிரி ஒரு தாம்பால் தட்டை கொண்டு வந்து அந்த அரிசி இருக்கு பார்த்தீங்களா, அரிசிக்கு ஊற போடுங்க. சாதம் வைக்காதீங்க. நான் பெண்டை வச்ச அப்புறம் சொல்லுவேன், அப்புறமா சாதம் வைக்கணும். ஊற போடுங்க. சாதம் அடுப்புல வைக்காதீங்க. இதை மட்டும் எடுத்துட்டு போய் கொட்டுங்க. மணல் கொட்டாதீங்க. மணல் மட்டும் மணல் கொட்டிட்டு போய் அந்த குச்சி கூட எடுத்து அவருமா அந்த இதை மட்டும் எரித்து மட்டும் அம்மா இந்த இடத்த தொடச்சுக்க. அம்மா பொண்ணுங்க இந்த இடத்த தொடச்சுக்க. ஈர துணி தொடச்சுக்க. கோலம் போடுங்க அந்த இடத்துல. அப்பா படத்துக்கு மேல கோலம் ஐயா பௌத்திரம் போட்டுங்க. பௌத்திரம் போட்டுங்க. மோதத்தை கையில போட்டுங்க. ஆமா இடத்த தொடச்சு கோலம் போடுங்க. அவங்க வந்து இப்ப இந்த மாதிரி பண்ணலாம் அமாவாசை கூட சரியா கும்புறதுல நம்ம அவங்க பிள்ளைங்க வெளியே இருக்கிறாங்க செய்யறாங்க தான். இங்க வீட்டுல செய்யல. அவங்க எல்லாரும் வரும்போது ஒரு அமாவாசை அன்னைக்கு இல்ல நாள் எந்த நாள்ல செய்யலாம். விட்டு போன திடீர்னு பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு பண்ணா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணணும். அமாவாசை அன்னைக்கு பண்ணா இல்லைன்னா பௌர்ணமி. வெளியே இருக்காங்க பிள்ளைங்க எல்லாம் வந்த பிறகு அதனால கேன்சல். வந்த பிறகு ஒரு அமாவாசையில உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். இதுனா பௌர்ணமியிலே பண்ணணும். விட்டு போன தீர்த்தெல்லாம் அமாவாசை பௌர்ணமியிலே பண்ணணும். வாழல பாருங்க, ஒரு நுனி வாழல இருக்கா? வாழத்தை நல்லா உருண்டியா பண்ணணும். நல்லா உருண்டியா பெண்டை தண்ணி தொடச்சிட்டீங்க. கொஞ்சம் பெருசா இருக்கு. பானை தொடச்சிட்டாங்க போல நல்லா உருண்டியா வரணும் மாமி. எல்லாம் தலைக்கு குத்தேரியில தேவசம் பண்ணிட்டு இருக்குமா? அரிசி எடுத்துக்குமா. அரிசி எடுத்து ஊற போடுங்க. கலசம் எடுத்து பாருங்க. ரசல பாத்திரம் எடுத்து கீழே வச்சுட்டு கலசத்தை எடுத்து கீழே வச்சுட்டு அரிசி எடுத்து அந்த பாத்திரத்துல கொட்டிட்டு கலசத்தை தூக்கி அந்த இலை மேலே வை. உட்காருங்க. உள்ளே பக்கத்தில் வச்சு வழக்கு பார்த்த மாதிரி உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. போனால இடத்து பக்கம் மாற்று. ஹலோ அம்மா, நீ குட் ஈவினிங் சார், சொல்லுங்க. குத்தேரியில சீரி பண்ணிட்டு இருக்கான். வரப்போற புதன்கிழமையா? எத்தனை மணிக்கு வரணும்?
புரிஞ்சா முன்னால சொன்னீங்க எவ்வளவு நல்லது இல்லைன்னா என்ன கர்மம் வந்ததுதான் ஒத்துக்கு வந்துருப்பாங்க. ஓகே வந்து இல்ல காட்டாலே பண்ணிடுறீங்களா? பசங்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா காத்தால வந்து ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு முடிச்சுட்டு நீங்க கடைக்கு போயிடலாம். மெடிக்கலுக்கு போயிட்டீங்கன்னா மத்தியானம் 12 மணி 1 மணிக்கு வரும்போது வந்த உடனே பர்சல் போட்டு சாப்பிட்டு உங்களுக்கு அந்த டைமிங்கும் போகாது, இந்த டைமிங்கும் வேஸ்ட் ஆகாது. கரெக்டா 9 மணிக்கு வந்துடுறா 10 மணிக்குள்ள பண்ணிடலாம். ஓகே ஆச்சுங்களா? இது ஊற போட்டுருப்போம் மொத்தத்தில். ஆமா ஊற போட்டுனா வைக்காதீங்க. நான் சொன்னா அப்புறம் ஆமா துளசி இல்லம்மா துளசி சொல்லுங்க சார். ஆமா சரி நான் பார்த்து வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். நான் வீட்டுக்கு போய் கால் பண்ணேன். கிராஸ் திடீர்னு போட்டுட்டு அதெல்லாம் நம்ம பண்ணணும். பார்த்து வீட்டுக்கு போய் சொல்றேன். नक्षत्रम विष्णुदेवता विष्णुनाम जगते श्री गोविंद 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 श्री भगवता महापुरुषस्य विष्णुराज्य प्रवर्तमानस्य ब्रह्मणा सूर्यवराज्य विषयद्वराकल्पे निमन्निना कुर्वन्तः विषयद्वराकल्पे वैवस्वता मन्वन्तरे अस्ताविनसदमे कलियुगे प्रलयकाले तमोदीये पादस्य सर्वगणिते मेरोग दक्षिणोपस्थले सहाप्ते वर्तमाने रवकारिके प्रभवादि सत्य समर्थनाम मध्ये ओम श्री गण यजमान स्वयं श्रीमंगल स्वामी भगवान महाविष्णु स्वामी नित्य चरण नमः अंतरपुरी पुष्पाणि श्री तुलसी तलानि अलमे मंगला समेत वेंकटेश्वर स्वामी नमः स्वामी श्री तुलसी तलानि तुलसी அப்பா சொத்துக்கு போகணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திருமண்டல சாமி தான் திருமண்டல சாமி ஐந்தே சரண நமः கலியுகமே அச்சுதம் ஐந்தே சரண நமः ஆமவாசம் நமः சரிவரே ஆமவாதம் நமः சொல்லுமா சொல்றாங்க தர்பவத்ரம் நமः தர்பய வடக்கு விஞ்ஞானத்து வரைக்கும்னா தர்பவத்ரம் நமः தர்பாந்தாரயமானயா அத்தியை தர்பாந்தாரயமானயா அது மேல தண்ணி தண்ணி அங்கே சமய சைவ கோதாவரி சமஸ்வதை நர்மதை சிங்ககாவேரி இந்த எல்லாரும் தொட்டு சொல்லுவாங்க. நர்மதை சிங்ககாவேரி ஜலேஷ்மி சன்னிதம் குரு ஆச்சுங்களா? வாழ்வு அப்பா அந்த நேரம் இலையை காட்டுங்க. இலையை காமிச்சிங்களா? அதே இங்கே வடக்கு நேரம் இப்படி அதே எதிர்மண்டல சாமி இலை மேல தனித்து எதிர்மண்டல சாமி அடித்த சரண் இலையை வந்து தர்பியால பெருக்கி பாருங்க இப்படி வச்சுட்டு தர்பியால பெருக்கி ஐந்து சரண் தர்பவத்ரன் நமः இலைக்கு அடியில் வைங்க. அதிபதி தர்பவத்ரன் நமः இலைக்கு அடியில் வச்சுட்டீங்களா? விசேஷமா
வச்சுங்களா பிதாமகி பிதுகோ அந்த பக்கம் உங்க சித்தப்பா வைங்க பக்கத்துல அதே மாதிரி வைங்க இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி அது அதே அதே வைங்க ஞாபகம் பிதுகோ கனிஷ்ட பிதுகோ பிதாமகி அந்த பக்கம் வைங்க தாத்தா பிதாமகி வச்சுட்டீங்களா இந்த பக்கம் ரவிதாமகி இந்த பக்கம் வைங்க வச்சுட்டீங்களா தர்ப்ப மேல தண்ணி கங்கே சமனை சைவ கோதாவரி சரஸ்வதே நர்மதே சிந்து காவேரி ஜலேஷ்மின் சன்னிதம் குரு கையெழுத்து கும்பிட்டு நிலுமா கையெழுத்து வாங்கம்மா கொண்டுங்க வா தட்டெடுத்து यजमान सायाम सर्वत्राणाम गंगो महाऋषि गोत्राणाम और उल्टे हटाए बोल गंगो महाऋषि गोत्राणाम पीतो पाइकी उल्टे होती पीतो नराज रेचार जबान का पिंडा वड़ियाद मारे ना पढ़ने चाहिए जबान का इधर बैठना पीतो नराज रेचार समुचित रोगम काटा वड़िया यह पिंडा का पिंडा अजाम का पिंडा ना देख भाई बाटे भाई
शिलम उपतिष्ठतो नमो महाऋषिकतराणां मम पीठको नराजविद्यासं चित्रवं नास्तिपिण्ड शिलम उपतिष्ठतो नमो महाऋषिकतराणां मम कनिष्ठपितको जमिनीरेट्यादासं चित्रवं नास्तिपिण्ड शिलम उपतिष्ठतो पुरुषिंगा இந்த ஏழு நல்லா பிண்டத்தை கையில் சரிங்களா பாருங்க பிண்டத்தை வச்சு தர்பியால சொல்லுங்க எல்லா பிண்டத்தையும் தர்பியால சொல்லுங்க தர்பா பத்தனா சொல்லுங்க எதுக்கு பண்றது தெரியுமா வீட்டுல என்னென்ன தோஷங்கள் இருக்கும் அதனால தான் தர்பியால சொல்ல சொல்றது செத்து போயிட்டவங்களுக்கு சுத்தமா தோஷம் இல்லாம பண்ணணும் அதனால தான் தர்பியால சொல்றது வச்சுட்டீங்களா வச்சுட்டீங்களா அப்புறம் ஒரு தாம்பரத்தை எடுத்து அதை எடுத்து வைங்க பாத்திரத்தில் ஜலம் நம்ம தப்பம் அதை வைங்க அதை வச்சு அங்கே எதுக்கு வச்சுங்க தட்டு எதுக்கு வச்சுங்க கொஞ்சம் பேக்கில் போங்க போடுறீங்களா இந்த பாத்திரத்தை எடுத்து இந்தாங்க ஐயா வருங்க பொண்ணால மாலையை போடணும் பொண்ணால் மாலையை தப்பி ஃபுல்லாக இழுத்துங்க முடிக்க கொஞ்சம் பொண்ணால் மாலையை போட்டுருக்கீங்களா பொண்ணால் ஃபுல்லாக கையை விடுங்க ஓகேங்களா வெள்ளை எடுத்துங்க கையில் நம்ம ரிஷி பத்திரம் கையில் கொஞ்சம் பொட்டி பிடிச்சிக்கோ இந்த சோத்துல இல்லை நடராஜ வித்யாராசம் சித்திரரூபம் பிதா கணித பிதோ ஜமினி வித்யாராசம் சித்திரரூபம் பிதா மகான் பெருசான வித்யாராசம் சித்திரரூபம் லலிதா மகான் முருகான வித்யாராசம் சித்திரரூபம் எது கொடுத்தீங்களா அந்த காசை கையில் கொடுத்து காசு கையில் வச்சுங்க அப்படியே தான் இந்த மீறி எது அந்த பாத்திரத்தில் கட்டுங்க சரிங்களா கம்பரில் எடுத்து தண்ணி கொஞ்சம் கையில் விடுங்க கையில் நல்லா தமிழில் மட்டும் விடுங்க தாராளமா ஐயா தட்டில் பண்ணுங்க தப்பணும் தட்டில் பண்ணணும் கீழே போகக்கூடாது ஜலம் இப்படி பண்ணுங்க இஸ்ரேல் சார் நமோ மகாரிஷிகோத்தரம் பீட்டகோ நராஜ வித்யாராசம் சித்திரவம் இஸ்ரேல் சோனவத்த பிரியாமி பிரியாமி விட்டுட்டே இருங்க நமோ மகாரிஷிகோத்தரம் கணித பீட்டகோ ஜமினி வித்யாராசம் சித்திரவம் सोनवत प्रियामि तत्प्रियामि नमो महाऋषिकोत्तराणां पितामहि ऋग्वेदं तर्पयामि यजुर्वेद तर्पयामि सामवेद तर्पयामि अथर्ववेद तर्पयामि इतिहास पुराण तर्पयामि तर्पयामि விட்டுடுங்க புரிஞ்சுங்களா இந்த தட்டை எல்லாம் அள்ளி விடுங்க தட்டே விடுங்க தட்டை விடுங்க கையில எல்லாம் நல்லா தட்டுங்க தண்ணி விடுங்க பௌத்தரத்தை கயட்டக்கூடாது ஆச்சுங்களா அப்புறம் இந்தாங்க இமானி புஷ்பாணி புஷ்பம் ரெண்டத்துக்கு கை எடுத்து வலது பக்கம் மாற்றிக்க போகணும் இந்த கையை இடது பக்கம் மாற்றிக்க சத்தம் என்ன பண்ணணும் அதை மாற்றணும் ஆமா இந்த புழுங்குல சாப்பாடு வச்சுருந்தா 1 கிலோ 2 கிலோ புளிய மிளகா பருப்பெல்லாம் இருக்கா அதில் எதுவும் இல்லையா பிண்டத்தை மேலே வைமா பூவை பிண்டத்தை மேலே வைமா எல்லாம் கையை கூப்பிட்டு நெல்லுமா சத்தம் பண்ணும்போது கையை வைங்க சார் பிண்டத்தை மேலே கை வைங்க பேரம் பேசி எல்லாம் இதுதான் முக்கியம் சொத்துக்கு போகிற மக்கள் பேசலாம் சொல்லட்டுமா अयोध्या मधुरामाया काशी कंचमंतिका उलिद्वारा तदैशिका सप्तयते मोक्षदायता जम्मू महाराज शिवंत
என்னுடைய தகப்பனார் நடராஜ ரெட்டியார் அவர்கள், என்னுடைய பாட்டனார் என்னுடைய சிறிய சகோதரர் ஜெமினி ரெட்டியார் அவர்கள், என்னுடைய அடுத்த பாட்டனார் பெரியசாமி ரெட்டியார் அவர்கள், அடுத்த பாட்டனார் முனுசாமி ரெட்டியார் அவர்கள், இவர்கள் எல்லோருடைய இந்த முதல் வருட சிராத்தமானது சிராத்தம்னா திதி அயோத்தியிலும் காசியிலும் காட்சியிலும் கயையிலும் இருக்கின்ற 108 திவ்ய பெருமாள் சேத்திரங்களில் எங்கு செய்தால் என்ன பலன்களும் புண்ணியங்கள் உண்டாகுமோ அந்த பலன்கள் புண்ணியங்கள் அனைத்தும் என்னுடைய தகப்பனார் நடராஜ ரெட்டியாருக்கும், என்னுடைய சிறிய தகப்பனார் ஜெமினி ரெட்டியாருக்கும், என்னுடைய பாட்டனார் பெருசாமி ரெட்டியாருக்கும், என்னுடைய அடுத்த பாட்டனார் முனுசாமி ரெட்டியாருக்கும் 108 சேத்திரங்கள்ல 65வது சேத்திரம் 108ல 65 சோழிங்க, 65வது சேத்திரம் சோழிங்க லட்சுமி நரசிம்ம சேத்திரம், சோழிங்க லட்சுமி நரசிம்ம வெடிகாசல சேத்திரத்தை சேர்ந்த குத்தியாரி எங்க வீட்டில் இருந்தபடியே எல்லா புண்ணியமும் என்னுடைய முன்னோர்களுக்கு போய் சேரணும். நான் ஏதாவது குறையா பண்ணிட்டா மன்னிச்சு எங்க குடும்பத்தை சௌக்கியமா வச்சுருக்கணும். உங்களுக்கு கொடுக்குற கோதானம், பூமி தானம், சொர்ண தானம், புத்தக தானம், ஆடை தானம், ஆபரண தானம், பசுமாடு தானம், சேங்கண்ணு தானம், நல தானம், பொருளாதாரம் இதெல்லாம் கொடுக்கலன்னா கூட நான் சொல்லணும். நீங்க கொடுத்த மாதிரி கொடுத்து உங்களை நல்லபடியா சொர்க்கத்துக்கு அனுப்புறோம். நீங்க சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்து நல்லா சௌக்கியமா எங்க குடும்பத்தை எல்லாம் நல்லா சௌக்கியமா வச்சிருந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்லா படிப்பு வருது, கல்யாணம் நல்லா யாராருக்கெல்லாம் கல்யாணம் ஆகணுமோ புத்திர பாக்கியம்லாம் உண்டாகி தீர்க்க சுமங்கலியா எங்களை 100 ஆண்டு காலம் சௌக்கியமா வச்சிருக்கணும் பிரார்த்தனை பண்ணி சொல்லுங்க. நாராயணா நாராயணா நாராயணா, வாசுதேவா வாசுதேவா வாசுதேவா, மாதவா மாதவா மாதவா, சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா. நீங்க சொல்றது அவர் காதுல கேட்கும். இந்த மந்திரத்தை சொல்லும் போது சொர்க்கத்தில் இந்த நாராயணா நாராயணா சொல்லும் போது சொர்க்கத்திலிருந்து காமதேனு வரும், சொர்க்கத்திலிருந்து பசுமாடு வந்து வெளியில வரும். பசுமாடு வெளியில வந்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பசுமாட்டினுடைய வாழை பிடிச்சிட்டு நேரடியா சொர்க்கத்துக்கு தான் அனுப்புவாங்க. அதுக்குதான் இந்த மந்திரத்தை சொல்றது. ஓம் 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 கிட்டத்தை தொட்டு கல்ல வச்சுங்களா, பூனால மாலையா போடும் பாருங்க, பூனால தண்ணி இப்படி தொட்டு கல்ல வச்சுங்களா, பூனால சரியா போடும். வாஜ பக்கம் போட்டு மேல டவல் இருக்கு பாருங்க, டவல்ல தண்ணி போட்டு கல்ல வச்சுங்க. ஏமா ஓடி எங்க ஓடி போட்டு கல்ல வச்சுங்க. நீ வந்து என்ன பண்ணணும் தெரியுமா, எல்ல தட்டை மட்டும் தொட்டுக்க மேல தட்டை தொட்டு கல்ல வச்சு அவ்வளவுதான் ஆச்சுங்களா. ஏமா அக்கா தங்கச்சிங்களா யாருமா வா வா தொட்டு கல்ல வச்சிங்க, முந்தாங்க தொட்டு கல்ல வச்சிங்க. ஐயா தீபாராயணம் பண்ணும் போது எல்லாரும் தீபாராயணம் பண்ணணும் தெரியுதுங்களா. ஏன்னா பெண்ணா வச்சாச்சு, விருப்பம் இருந்தா எல்லாரும் தீபாராயணம் பண்ணலாம், இல்ல அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் தீபாராயணம் பண்ணணும். பெரியவங்கெல்லாம் இருக்கிறதுனால தப்பு கிடையாது, தீபாராயணம் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். ஆச்சுங்களா. தேங்காய் வருஷம் தேங்காய் வருஷம் வந்து ஏமா இந்த தீபத்தை பக்கத்துல வைமா, பிண்டத்துக்கு பக்கத்துல தீபத்தை எடுத்து பிண்டத்து பக்கத்துல வை. ஐயா போய் தேங்காய்